வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலாங்கிறதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்னாலே கண்டிப்பாக கேக் தாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலாங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம எக் யூஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. முட்டை 4 எடுத்துருக்கோங்க. 120 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம், அதாவது 1 கப் அளவுக்கு. அதே அளவுக்கு 120 கிராம் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகரை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். வனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். பால் காய்ச்சி எடுத்துக்கலாம், இல்லாட்டி காய்ச்சாமையும் எடுத்துக்கலாங்க. ஒரு 45 ml அளவுக்கு பால் எடுத்துருக்கோம். அதே 45 ml அளவுக்கு இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியுடைய ஃபுல் வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு போனஸ் வீடியோ இருக்குங்க. ஸோ இதில் இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்துருக்கிற 4 முட்டை எடுத்துகிட்டு இது ஒவ்வொன்றா உடைச்சி எக் ஒயிட்டையும் எல்லோவையும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் எக் செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் கரண்டி வச்சு கூட நீங்கள் ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லோ செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். எக் ஒயிட்டையும் செப்பரேட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த எல்லோ எக்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ஒயிட்டை நம்ம இப்போ பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த எக் ஒயிட்டை ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டி நம்ம மிக்சர் ஜார்லேயே போட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு விப்பிங் க்ரீம் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர் சுகரை 3ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் பீட் பண்ணிக்கலாங்க. சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க கேக்குக்கு. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிட்டோம். க்ரீம் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கீழே இது பண்ணாலும் விழுகாமல் அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போது வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லோ எக் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது எடுத்துருக்க ஆயிலையும் பாலும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர் ஆர் பிளெண்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. லேடல் யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ நம்ம எடுத்துருக்க பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பேக்கிங் பவுடர் எப்பவுமே நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம், இல்லாட்டி கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பஃபினஸ் கம்மியாயிடும் இருக்கா, லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி குக்கரில் ஆயில் ஆர் பட்டர் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் அந்த கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். குக்கரோட லிட்டில் கேஸ்கெட் மட்டும் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத தோசைக்கல்ல ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த குக்கர் எடுத்து அதில் வச்சிடலாங்க. சிம் டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கேக் சாஃப்டாக பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இல்லை டூத் பிக் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. 4 பக்கமும் அப்படியே கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கூல் பண்ணிவிட்டு கேக் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளுடைய போனஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணி நான் கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இது ரொம்ப கூல் பண்ணிட்டோம். இதை நான்
3 ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்து வச்சுட்டு நான் சுகர் சிரப்பு வந்துட்டு மேலே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் சிரப் நீங்கள் ஆட் பண்ணும்போது கேக் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பீஸை வச்சிடுறேன். மேலே இருக்க அந்த ப்ரௌன் லேயரை கட் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்ப தேர்ட் பீஸை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து திரும்பவும் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து விப்பிங் க்ரீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு கேக் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். மேலே டாப்பில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் சைஸ்லையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து சைடில் வந்து நம்ம ஒரு இது கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ராப்பர், இந்த மாதிரி டிசைன் ஷேப்பர் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து ஷேப்ஸ் கொடுத்துக்குறோம். இப்போ வந்து சாக்லேட் சிரப்பை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்துட்டு டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது ரோசஸ் மாதிரி பண்ணுறதுக்காக நான் பிங்க் கலரில் வந்து விப்பிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி நாசில் வச்சு நான் இந்த மாதிரி ரோசஸ் மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒரு 5 டாட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து சுற்றி கார்னர்லேயும் வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு டைரி மில்க் ஷார்ட்ஸ் வச்சுட்டு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூஸ் என்னங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர்.